கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறைவும் வாழ்க்கையில இருக்கவே கூடாதுங்க. நம்ம ஏவாள் எடுத்துக்குங்க, தனியா முடிவு எடுத்தாங்க. எடுத்த முடிவுல ஸ்ட்ராங்கா வேற இருந்தாங்க. கணவரையும் உள்ள இழுத்து அவருக்கும் கொடுத்து பாவத்தை செஞ்சு ஏதும் தோட்டத்தை விட்டே வெளியே போயிடாங்க. இது நமக்கு தேவைங்களா? இதெல்லாம் நடந்துருச்சு. நம்ம இனி இதை மாத்திக்கலாங்க. எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த முடிவு எடுக்கணும். அந்த திட்டத்துல அந்த முடிவுல கர்த்தர் இருக்காரா, அந்த ஆலோசனையில கர்த்தர் இருக்காரான்றத முக்கியமா பார்க்கணும். முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு எடுத்துடக்கூடாதுங்க. அந்த முடிவை கர்த்தர் சமூகத்துல வச்சு இது சரியா, இது எங்களுக்கு உகந்ததா அப்படின்னு கர்த்தர்கிட்ட கேட்டு கர்த்தர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம அதை செயல்படுத்தணுங்க. அப்படி இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப செழிப்பாகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லை நான் மட்டும் தான் முடிவு எடுப்பேன் வீட்டில், உனக்கு அது சொல்லணும் கிடையாது, கொஞ்சம் வருஷம் கழிச்சு சொல்லிக்கலாம் அப்படின்னா அந்த குடும்பத்துக்குள்ள விரிசல் உண்டாகும், கசப்புகள் உண்டாகும், நிம்மதி போகும், குடும்ப உறவுகள் உடையும். இதெல்லாம் நமக்கு வேண்டாம் இல்லைங்களா? கடவுள் கணவன் மனைவியை இணைச்சது குடும்பம் சந்தோஷமா நல்லா இந்த உலகத்துல எல்லாத்தையும் சுதந்திரிச்சுக்க தானங்க அவர் நம்மளை படைச்சது. அவரை நம்ம ஆராதிக்கணும், மகிமைப்படுத்தணும். இது எல்லாமே செய்யணும்னா கணவன் மனைவிக்குள்ள அந்த பாண்டிங் இருக்கு இல்லைங்களா, அந்த பரஸ்பரம் ஒளிவு மறைவு இல்லாம நல்ல ஒரு ஓப்பன் கான்வர்சேஷனா ரெண்டு பேருக்குள்ள இருந்தா அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். கர்த்தரோட இணைஞ்சு அந்த வாழ்க்கைய நம்ம கொண்டு போனோங்க.